بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد. وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد. فصب عليهم ربك صوت عذاب إن ربك لبالمرصاد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا مكرم الله في وداه الحمد لله أن الله سبحانه وتعالى إليت إلى ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுள்ளவன் அந்த அல்லாஹ் தனித்தவன். அவன் தேவையற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகத்தின்
எதிர்கால நிகழ்கால எல்லா காலங்களுடைய வெற்றி, சந்தோஷம், நிம்மதி, அமைதி எதில் இருக்குது என்பதை தன்னுடைய குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டார். மனிதர்களுடைய மூளைகள் காலத்துக்கு காலம் மாறலாம். மனிதர்களின் சிந்தனைகள் ஒவ்வொரு காலத்திலும் வித்தியாசமாக சிந்திக்கலாம். 1900களில் வாழ்ந்தவர்களின் சிந்தனை வித்தியாசமான சிந்தனையாகவும், 2000களில் பிறந்தவர்களின் சிந்தனை வித்தியாசமான சிந்தனையாகவும், 2017களில் பிறந்தவர்களின் சிந்தனை வித்தியாசமான சிந்தனையாகவும், 2050களில் சிந்திப்பவர்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் சிந்திக்கிறார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து சிந்தனைகளுக்கும் மருந்தாக, அனைத்து சிந்தனைகளையும் தூய்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய முடிவை அல்லாஹ் குர்ஆன் மூலமாக சொல்லி, எந்த காலம் மாறினாலும் மாறாத ஒரு குர்ஆனை வைத்து, இதை நீங்கள் படியுங்கள், இதை நீங்கள் விளங்குங்கள், இதை வாசியுங்கள், இதற்குள் இருக்கிறது என்னுடைய முடிவு என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த முஸ்லிம் சமூகத்துடைய உயர்வு எதில் இருக்கிறது? இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளின் தீர்வு எதில் இருக்கிறது? ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய சிந்தனைக்கு பட்டதை பேசுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் முடிவை சொல்கிறார். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر. அல்லாஹ் 4 விடயங்கள் மீது சத்தியம் செய்கிறார். அல்லாஹ்வுடைய வல்லமை இது. முதலாவது வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியமாக, ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறார். இரண்டாவது வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக, துல்ஹஜ்ஜுடைய 10 இரவுகள், இந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக. மூன்றாவது சத்தியம் வஷ்ஷஃப்இ வல் வத்ர், இரட்டிப்பு ஒத்தையின் மீது சத்தியமாக. இரட்டிப்பு என்பது துல்ஹஜ் 8ஆம் நாள், ஒற்றைப்படை என்பது துல்ஹஜ் 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாள் மீது சத்தியமாக. நான்காவது சத்தியம் வல்லைலி இதா யஸ்ர், கடந்து செல்லும் இரவின் மீது சத்தியமாக. நேற்றிரவு நம்மை கடந்து சென்று விட்டது, அந்த இரவின் மீது சத்தியமாக. இந்த 4 சத்தியங்களை அல்லாஹ் செய்கிறார். அனைத்துமே காலம் சம்பந்தப்பட்ட சத்தியம். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் காலம், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் காலம், வஷ்ஷஃப்இ வல் வத்ர், இரட்டிப்பு ஒத்தை காலம், அரஃபாவுடைய நாள், யௌமுத் தர்பியாவுடைய நாள். நான்காவது சத்தியம் வல்லைலி இதா யஸ்ர், கடந்து செல்லும் இரவின் மீது சத்தியமாக. இந்த 4 சத்தியங்களில் புத்தி உள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார். ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر, ஹல் ஃபீ ذلك قسم لذي حجر. ஹிஜ்ர் என்றால் புத்திசாலிகள். புத்திசாலிகளுக்கு தான் இந்த சத்தியங்களில் படிப்பினை இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, புத்திசாலிகள் யார்? சென்ற காலங்களில் நடந்த நிகழ்வுகளை வைத்து
நிகழ்காலங்களில் யார் பாடம் படிப்பார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகள். சென்ற காலங்களில் நடந்த நிகழ்வுகள் இருக்கிறது, அவைகளை யார் பாடமாக எடுத்து தங்களை மாற்றிக் கொள்வார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகள். அல்லாஹ் இந்த 4 சத்தியத்தை செய்துவிட்டு உலகத்தில் வாழ்ந்த 3 சமூகத்தை பற்றி பேசுகிறார். அல்லாஹ் கேட்கிறார், நபியே, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இர்ம தாத்தில் இமாத் அல்லதி லம் யுக்லق மித்லுஹா ஃபில் பிலாத். நபியே, நபியே, ஆத் கூட்டத்திற்கு என்ன நடந்தது என்று பார்க்கவில்லையா? ஆத் என்பவர்கள் யார்? இந்த உலகத்தில் அவர்களை விட ஒரு சூப்பர் பவர் இருக்கவில்லை. அவர்களை விட பலசாலிகள் இந்த உலகத்தில் வரவில்லை. இரம் என்ற பெரும் பெரும் தூண்வாசிகள் அவர்கள். அல்லதி லம் யுக்லق மித்லுஹா ஃபில் பிலாத். அவர்களை போன்றவர்கள் உலகத்தில் படைக்கப்படவில்லை. அல்லதி லம் யுக்லق மித்லுஹா ஃபில் பிலாத். அவர்களை போன்றவர்கள் இந்த பூமியில் படைக்கப்படவில்லை. அந்த பலசாலிகள் முழு ஊருமே, ஆதை சேர்ந்த முழு ஊருமே பலசாலிகள். அவர்களிடம் யாரும் நெருங்க முடியாது. அந்த காலத்தில் மிக பிரபலியமாக இருந்த ஊரவே. அல்லாஹ் கேட்கிறார், நபியே, இவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? என்ன நடந்தது? இரண்டாவது, وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ. வாதி குரா என்ற ஊரிலே வாழ்ந்த சமூத் கூட்டத்துக்கு நடந்தது என்று பார்க்கவில்லையா? இந்த சமூத் கூட்டம் யார் தெரியுமா? ஜாபு ஸஹ்ர, மலை பாறைகளை குடைந்து மாளிகைகளாக மாற்றியவர்கள். அவ்வளோ பேருமே இன்ஜினியர்மார், எல்லாரும் படிப்புடைய உச்சகட்டம். படிப்புடைய உச்சகட்டம். இன்றுள்ள இன்ஜினியர்ஸ் அத்திவாரத்திலிருந்து தான் கட்டடம் கட்டுவார்கள். ஆனால் சமூகத்துடைய படித்தவர்கள் ஒரு மலையை எப்படி கட்டிடமாக மாற்றலாம் என்று சிந்தித்த படிப்பாளிகள். அல்லாஹ் சொல்கிறார், இதைத்தான் وَثَمُودَ الَّذِينَ جَابُوا الصَّخْرَ بِالْوَادِ. வாதி குரா என்ற ஊரிலே கல் பாறைகளை குடைந்து மாளிகைகளாக மாற்றி வாழ்ந்த இந்த சமூகத்துக்கு நடந்தது என்று பார்க்கவில்லையா நபியே? மூன்றாவது, இந்த உலகத்தின் பெரும் அரசியல்வாதி وَفِرْعَوْنَ ذِي الْأَوْتَادِ. மிஸ்ரிலே வாழ்ந்த பெரும் ஆட்சிக்கு சொந்தக்காரனாகிய ஃபிரௌனுக்கு நடந்தது என்று பார்க்கவில்லையா? கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 3 சமூகம், ஒன்று ஆத், அடுத்தது சமூத், அடுத்தது ஃபிரௌன். இந்த 3 சமூகம் உலகத்துடைய உச்சகட்டத்தை அடைந்திருந்தார்கள். உலகத்துடைய உச்சகட்டம் தான் இந்த சமூகத்தின் வெற்றி என்று கருதினார்கள். அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறார்? இந்த 3 பேருக்கும் நடந்தது என்ன? கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 3 சமூகத்தினர்களும் وَفِرْعَوْنَ ذِي الْأَوْتَادِ الَّذِينَ طَغَوْا فِي الْبِلَادِ. அவரவர்களின் ஊர்களில் அவர்கள் குழப்பம் செய்தார்கள். மார்க்கம்
இஸ்லாம் தீன் இல்லை, குழப்பம். الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد. குழப்பத்தை கூட்டிக் கொண்டார்கள். ஒவ்வொரு குழப்பம் மார்க்கத்திற்கு முரணான விடயங்களை அவரவர்களுடைய ஊர்களிலே அதிகரித்தார்கள். அரசியல் பலம் இருந்தது, படிப்புடைய பலம் இருந்தது, பண பலம் இருந்தது. எந்த பலத்திற்கு முன்னாலும் மார்க்கத்துடைய பலம் இருக்கவில்லை. அவருடைய ஊர்களில் மார்க்கம் இருக்கவில்லை. என்ன செய்தார் அல்லாஹ்? فَصَبَّ عَلَيْهِمْ رَبُّكَ سَوْطَ عَذَابٍ. அந்த மூன்று ஊரையும் நாம் அழித்து நாசமாக்கினோம். இதை அல்லாஹ் வேறு சூறாவிலே சொல்கிறான். எப்படி அழித்தோம்? الْحَاقَّةُ مَا الْحَاقَّةُ وَمَا أَدْرَاكَ مَا الْحَاقَّةُ كَذَّبَتْ ثَمُودُ وَعَادٌ بِالْقَارِعَةِ فَأَمَّا ثَمُودُ فَأُهْلِكُوا بِالطَّاغِيَةِ وَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ سَخَّرَهَا عَلَيْهِمْ 7 لَيَالٍ و8 أَيَّامٍ حُسُومًا فَتَرَى الْقَوْمَ فِيهَا صَرْعَىٰ كَأَنَّهُمْ أَعْجَازُ نَخْلٍ خَاوِيَةٍ فَهَلْ تَرَى لَهُم مِّن بَاقِيَةٍ وَجَاءَ فِرْعَوْنُ وَمَن قَبْلَهُ وَالْمُؤْتَفِكَاتُ بِالْخَاطِئَةِ. சகோதரர்களே, இந்த மூன்று சமூகத்தையும் நாம் எவைகளில் வெற்றியின் காரணி ஒரு ஊரின் முன்னேற்றம் என்று கருதுகிறோமோ அவைகளை முன்னேற்றமாக கருதி ஆதும் சமூதும் ஃபிரௌனும் தங்கள் ஊர்களை செய்து வைத்திருந்தார்கள். ஆஸ் தனது ஊரை பலசாலிகளின் ஊராக ஆக்கி வைத்திருந்தார்கள். ஆதிடம் இருந்த பலம் எந்த விரோதிகளும் நெருங்க முடியவில்லை. சமூதிடம் இருந்த கல்வி படிப்பு யாரும் அதற்கு முன்னால் நின்று பிடிக்க முடியவில்லை. ஃபிரௌனிடம் இருந்த அரசியல் பலம் யாரும் ஃபிரௌனை நெருங்க முடியவில்லை. ஆனால் இந்த மூன்று சமூகத்தினர்கள் நினைத்தார்கள் பலத்திலும் படிப்பிலும் அரசியலிலும் தான் இந்த சமூகத்தின் முன்னேற்றம் இருப்பதாக கருதினார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை அழித்தார். அல்லாஹ் சொல்கிறான், கியாமத் உண்மை, அல்-ஹாக்கா மல்-ஹாக்கா. உண்மையான செய்தி என்ன தெரியுமா? வமா அத்ராக மல்-ஹாக்கா. நபியே, உங்களுக்கு அந்த ஹாக்கா என்பதை எது அறிவித்தது நபியே? كذبت ثمود وعاد بالقارعة. ஆதும் சமூதும் செய்த தவறு என்ன தெரியுமா? கியாமத்தை பொய்ப்பித்தார்கள். அவ்வளவு வேற தவறு அல்ல. இன்று நாம் யோசிக்கிறோம், நமது ஊரை எவ்வாறு முன்னேற்றுவது? நாம் என்ன தவறு செய்தோம்? இந்த முஸ்லிம் சமூகம் என்ன தவறு செய்தோம்? அல்லாஹ் நம் மீது விரோதிகளை சாட்டுவதற்கு காரணம் என்ன? நம்மிடம் என்ன பலம் குறைவு? நம்மிடம் பலம் குறைவா? நம்மிடம் கல்வி குறைவா? நம்மிடம் அரசியல் குறைவா? இல்லை. நம்மில் ஏற்பட்ட ஒரே ஒரு குறை, நம்முடைய திசை அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டிய திசை மாறிவிட்டது. எக்காலத்திலும் எச்சமூகத்திலும் சகோதரர்களே, நம்முடைய திசை இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் பக்கம் தான். இந்த குறை எப்பொழுதும் நாம் திரும்புவது அல்லாஹ்வின் பக்கம். அல்லாஹ் சொல்கிறான், ஆதும் சமூதும் செய்த குறை
கியாமத்தை பொய்ப்பித்தார்கள். கியாமத் இல்ல, ஆதும் சமூகம் பொய்ப்பித்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தார்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், நாம் அழித்தோம், சமூதை அழித்தோம், சமூதை காத்தால் அழித்தோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பலசாலிகளை அழித்தோம். சக்கர்னா அலைஹிம் சபஅ லயாலின் வ தமானியத அய்யாம். 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடராக காற்றடித்தது. தொடரான காற்று. யாரும் போகிறார்கள். ஹுசூமா, தொடரான காற்று. ஹுசூமா ஃபதரல் கௌம ஃபீஹா ஸரஆ. அவ்வளவு ஊருமே மயங்கி கிடந்தது. ஸரஆ எவ்வாறு மயக்கம் மௌத் தெரியுமா? கஅன்னஹும் அஅஜாஸு நஹ்லின் ஹாவியா. ஈச்ச மரங்களை பிடுங்கி பிடுங்கி போட்டால் எவ்வாறு இருக்கும்? 10,000 தென்னை மரத்தை பிடுங்கி போட்டால் எவ்வாறு இருக்குமோ அது போன்று செத்து கிடந்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, நெருந்த நெடிய விடயங்கள் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். பிற்காலத்தில் வாழக்கூடியவர்களே, உங்களுக்கும் இதே பாடம். ஊரை முன்னேற்றங்கள் மார்க்கத்திற்காக. ஊரில் உள்ளவர்களை செய்யுங்கள், உள்ளத்தை செய்யுங்கள். தீன் உள்ளவர்களாக ஊரில் உள்ளவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இஸ்லாம் தீன் உடம்பில் அல்ல, உள்ளத்தில். உள்ளத்தில் இறங்க வேண்டும் தீன். உள்ளம் சீராக இருக்க வேண்டும். நடிகர்களாக ஆகிவிடக் கூடாது. இஸ்லாத்தின் நடிகர்களாக ஆகிவிடக் கூடாது. எச்சந்தற்பத்திலும் எப்பொழுதும் சகோதரர்களே, நமது ஊரை ஒற்றுமையான ஊராக வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இறங்க வேண்டுமா? ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒற்றுமை கட்டாயம். நமக்குள் சர்ச்சை வந்துவிடக் கூடாது, பிரச்சனை வந்துவிடக் கூடாது, சண்டை பிடித்து விடக் கூடாது. தீனுள்ள ஊர், மார்க்கம் உள்ள ஊரின் அடையாளம் இருந்தால் அந்த ஊரில் சண்டை இருக்காது. அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல் எவ்வளவு பெரிய முனாஃபிக், எவ்வளவு பெரிய முனாஃபிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால் கழுத்தை வெட்டி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும் இவன் குழப்பவாதி, இவன் முனாஃபிக். நபி அவர்கள் ஒரு நாள் சண்டை பிடித்தார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை கூட தொழுவித்தார்கள். சண்டை வரக்கூடாது. கபருக்குள் வைத்த உடம்பை எடுத்து தனது முட்டுக்காலிலே வைத்து தனது உமிழ் நீரை உடம்பிலே தடவினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஜுப்பா அணிவார்கள். நாம் வெளியே உடுப்பதை போல. உள்ளே ஒரு ஜுப்பா, வெளியே ஒரு ஜுப்பா. உடம்போடு ஒட்டிய ஜுப்பாவை கடத்தி அப்துல்லாஹ் பின் உபையை கஃபன் செய்தார். ஒரு ஊரின் ஒற்றுமை முக்கியம். கண்ணியமிக்க சகோதரர்களே, காஃபிருக்கு துன்பம் வந்தால் கூட நாம் சந்தோஷப்படக்கூடாது. முஸ்லிம் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தந்த குணம் என்ன? இஸ்லாம் கற்றுத்தந்த குணம் என்ன? அல்லாஹ்வுக்கு ஏசக்கூடிய ஒருவர், குர்ஆனை படிக்கக்கூடிய ஒருவருக்கு தான் கஷ்டம் வந்துவிட்டது. அதை பார்த்து கூட நாம் சிரிச்சு விடக்கூடாது. ஒரு விரோதி, நம் இஸ்லாத்துடைய விரோதி, முஸ்லிம் சமூகத்துடைய விரோதிக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது என்று சொன்ன இஸ்லாம், ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு கஷ்டம் வரும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கும்? சகோதரர்களே, நமக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒரு ஊரை கட்டி எழுப்புவதற்கு ஒரு காலம் இருந்ததால் முஸ்லிம்கள் 2 பேர் சண்டை பிடித்தால் ஒரு ஆள் சொல்லுவாராம், ஸல்லி அலன் நபி, உடனே ஸலவாத் சொல்றது
யுஸல்லி அலன் நபி என்பதோடு சண்டை பிடித்தவர் மௌனமாக சென்று விடுவார். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஞாபகம் வந்துவிட்டது அந்த இடத்தில். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு ஊரை செல்வதற்கு அந்த ஊரை மார்க்கமுள்ள ஊராக, தீனுள்ள ஊராக, இஸ்லாமியர்கள் வாழும் ஊராக மாற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம். அல்லாஹ் பாதுகாப்பார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அல்லாஹ் ஆதையும் சமூதையும் ஃபிரௌனையும் உதாரணப்படுத்தி சொல்லிவிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? கடைசியாக இன்ன ரப்பக லபில் மிர்சாத், மனிதர்களே உங்களையும் அல்லாஹ் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார். நீங்க என்ன செய்கிறீர்கள்? நாம் நினைக்கலாம் முஸ்லிம்கள் உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு செல்லலாம் என்று. முடியாத சகோதரர்களே, இஸ்லாம் பல்லாயிரம் உயிர்களையும் பல லட்சக்கணக்கான பணங்களையும் இழந்து வளர்க்கப்பட்ட இஸ்லாம் ஹைபருடைய யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நஞ்சு கொடுக்கப்பட்டதா இல்லையா? அவ்வளவு பெரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு பெண் நஞ்சை கலந்து கொடுத்தாரா இல்லையா? சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கப்பட்டு மயக்கத்தில் கிடந்தார்களா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய தொழுகையை தொழுவிக்கும் பொழுது கத்தியால் குத்தப்பட்டு தானே ஷஹீதானார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கும் பொழுதுதானே கழுத்தை வெட்டினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சுபஹுடைய தொழுகைக்கு செல்லும் பொழுதுதானே கழுத்தை வெட்டினார்கள். இதற்கு பிறகு என்ன இருக்கிறது? இஸ்லாத்துக்கு, முஸ்லிம்களுக்கு நோவினை வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது என்று கருதுவதல்ல இஸ்லாம். இஸ்லாத்துடைய வரலாற்றை படித்தால் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் என்ன சொன்னார்கள்? ஆயிஷா, இன்னி அஜிது அலம தஆம் அல்லதி அகல்து பி கைபர். ஆயிஷா, கைபரிலே சாப்பிட்ட அந்த ஆட்டிறைச்சியின் வாடை எனது குடலால் வருகிறது. ஆயிஷா, வதாலிக மின் பிதாஇ அபூரி, எனது குடல் வெடிப்பதை போன்றிருக்கிறது. ஆயிஷா, கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு எவ்வளவு துன்பங்கள் வரும், இஸ்லாத்துக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வரும். ஆனால் முடிவை நினையுங்கள். அல்லாஹ் அந்த சூராவுடைய முடிவிலே சொல்றான், உலக மக்களே, உலக மக்களே, முடிவு ஒன்று இருக்கிறது இந்த உலகத்துக்கு. என்ன முடிவு? கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம் யௌமஇதின் யததக்கரு الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. الله முடிவை சொல்லித் தருகிறார். உலக மக்களே, எப்படியாவது வாழுங்கள், உலகத்தில் தீனோடு வாழுங்கள். ஆனால் உலகத்துக்கு ஒரு நாள் வரப்போகிறது. இந்த உலகத்தை நான் கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, இந்த முழு பூமியையும் நான் மிக வேகமாக உசுக்குவேன். முழு பூமியையும்
சகோதரர்களை எதிர்பார்த்து வாழ்கிற உலகத்திலே எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. முழு உலகத்தையும் நாம் உசுப்புவேன் அல்லாஹ் சொல்கிறார். 3 வார்த்தை, 3 சொல். துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, மிக வேகமாக உசுப்புவேன். உசுப்பினால் என்ன நடக்கும் சகோதரர்களே? பூமிக்குள் இருக்கும் அனைத்து ஜனாசாக்களும் வெளியே. இதுதான் கடைசி நாள். முழுதும் வெளியே. 2வது புரோகிராம் இரண்டாவது புரோகிராம் என்ன? பூமி உசும்பியதோடு நாம் அவ்வளவு பேரும் எழுப்பியிருக்கோம். ஜும்மாவுக்கு பிறகு ஜும்மா முடிஞ்சதோடு நாம் எல்லாம் வீடுகளுக்கு போவோம். சிலர் திருப்பள்ளியுடைய வலது பக்கம், சிலர் இடது பக்கம் வீட்டை நோக்கி புறப்படுவார்கள். வீடும் இருக்கிறது, போவார்கள். சகோதரர்களே, எழுப்பியதோடு வீடும் இருக்காது, வாசலும் இருக்காது. எங்கு போவது? முழுதும் உடைந்து விடுமே, முழுதும் உடைந்து விடுமே, ஒன்றுமே இருக்காது. எழுப்பி நின்று முடிப்பார்கள். இந்த நேரம் 2வது புரோகிராம் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும். 3வது புரோகிராம் வல்மலகு சஃபன் சஃபா, உடனே முழு மலக்குகளும் சஃபிலே நின்று வருவார்கள். முழு மலக்குகளும். 3வது புரோகிராம் சகோதரர்களை மறந்து விடாதீர்கள். இந்த புரோகிராம், இந்த நிகழ்வை மறந்து விடாதீர்கள். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹு ரஹ்மான் வ கால ஸவாபா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட சஃபில் இருப்பார். யாரும் பேச முடியாது. 2000 3000 பேரிலிருந்து ஒரு சத்தம் வராவிட்டார். 2000 3000 அல்ல, 2 கோடி 3 கோடி அல்ல, முழு படைப்பும் இருக்கும். ஒரு சத்தம் வெளிவராது. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நாளை பயப்படுங்கள். அல்லாஹ் சொல்கிறார். 3வது வல்மலகு சஃபன் சஃபா. 4வது வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம். சகோதரர்களே, நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். 4வது புரோகிராம். ஏன்? நரகத்தில் போடுவதற்கல்ல, நரகத்தை காட்டுவதற்கு. நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மடக்குகள் பிடித்திருப்பார்கள். وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ. அல்லாஹ் சொல்கிறார், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுதுதான் மனிதனுக்கு ஞானம் பிறக்கும். அல்லாஹ் சொல்கிறார். இப்ப விளங்கும் எல்லாம். ஆனா அல்லாஹ்வே பதில் சொல்கிறார். وَأَنَّى لَهُ الذِّكْرَى. இப்போ உனக்கு ஞாபகம் வந்து என்ன பலன்? وَأَنَّى لَهُ الذِّكْرَى. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் இந்த உலகத்தின் முடிவு. அல்லாஹ் சொன்ன முடிவு இதுதான். உலகத்தார்கள் எதையும் சொல்லலாம். அல்லாஹ் சொல்லி தந்த முடிவு இதுதான். உடனே மனிதர்கள் கத்துவார்களாம். எவ்வாறு? யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி. இந்த வாழ்க்கையை யோசித்திருக்கலாமே, இந்த வாழ்க்கைக்காக முற்படுத்தியிருக்கலாமே, ஆகிரத்தை யோசிக்கலையே உலகத்தில் வாழும் பொழுது. சகோதரர்களே, பெரியவர்களே, யோசித்து அல்லாஹ்வுடைய கலாம் இது.
இது பொய்யாகாது. ஆகிரத்துக்காக வாழுங்கள் சகோதரர்களே. தௌபா செய்யுங்கள். ரமலான் வருகிறது, ரமலான் வருகிறது. தன்னை மாற்றிக் கொள்ளுங்கள். ஹராத்தில் உள்ளவர்கள் தௌபா செய்யுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் சகோதரர்களே. நமக்குள் பிரச்சனையா? தௌபா செய்யுங்கள். ஒற்றுமைப்படுங்கள். ஆகிரத்துடைய சிந்தனை எடுங்கள். உலகம் எங்களுக்கு பெரிதல்ல. தூள் தூளாக ஆக போகிற இந்த உலகம், வெடிக்க போகிற இந்த பூமி அல்லாஹ் அறிவித்து விட்டார். நம்புவது நமது கடமை, நம்புவது கடமை சகோதரர்களே. உலகத்தை தூக்கி எறியுங்கள். ஆகிரத்துக்காக வாழுங்கள். பூமியிலே துனியாவுடைய சிந்தனையை குறையுங்கள் சகோதரர்களே. அதோடு நிறுத்தவில்லை. அல்லாஹ் சொல்கிறார், யா லைதனி கத்தம்து லிஹயாதி. அல்லாஹ் சொல்கிறார், ஃபயௌமைதின் லா யுஅذிபு அஸாபஹு அஹத். அன்றைய நாளையில் நான் வேதனை செய்வதை போன்று வேறு யாரும் வேதனை செய்ய மாட்டார். அப்படி வேதனை செய்வேன். வேதனை மாத்திரமா ولا يوثق وثاقه أحد. நான் கட்டுவதை போன்று வேறு யாரும் கட்ட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றார். மிக பயங்கரமான ஆயத்துகள் சகோதரர்கள் குர்ஆனுக்குள் இருக்கிறது. சில நேரம் நாம் இன்றுதான் இதை கேள்விப்படலாம். தௌபா செய்வோம் சகோதரர்களே. அல்லாஹ் மன்னிப்பார். ஒற்றுமையாக வாழ்வோம் சகோதரர்களே. ஊரை கட்டி எழுப்புவோம். ஊருடைய இஸ்லாத்தை பற்றி யோசிப்போம். ஊருடைய மார்க்கத்தை பற்றி யோசிப்போம் சகோதரர்களே. மிக கடினமான ஆயத். ஒரு டெங்குக்கு பயந்து எவ்வளவு வேலை செய்கிறோம். நேற்று மழை பெய்தது கொழும்பிலே. காலையிலே டெங்கு சத்தம் கேட்டது. மோட்டார் சத்தம். ஏன்? பெய்த மழைக்கு டெங்கு காய்ச்சல் நெருங்கு வந்துவிடக் கூடாது என்று கிண்ணியாவிலே டெங்கு முழு ஊரும் போடுது. முழு டாக்டர்ஸ்மாரும் கிண்ணியாவிலே இறங்கி வேறு மனிதர்களை காய்ச்சலை விட்டு பாதுகாக்க வேண்டும். கட்டாயம் செய்யத்தான் வேண்டும் சகோதரர்கள், கட்டாயம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் அதை விட முக்கியம், சமூகம் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. யார் பாதுகாப்பது? யார் பாதுகாப்பது? இந்த சமூகத்தை பாதுகாப்பது யார்? தெரியாமல் பேசுகிறார்கள். அல்லாஹ் பேசுகிறார்களா? தெரியாமல் பேசுகிறார்கள். யார் இவர்களை பாதுகாப்பது? இந்த சமூகத்தை பாதுகாப்பது யார்? கண்ணியமிக்க சகோதரர்களை சற்று யோசியுங்கள். இதை وَلَا يُوثِقُ وَثَاقَهُ أَحَدٌ. நான் கட்டுவதை போன்று யாரும் கட்ட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறார். சகோதரர்களே, சீரேவியாக வாழ்ந்துட்டோம் என்று வையுங்கள். இந்த பூமியில் நாம் மாறு செய்யவில்லை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம். அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழ்ந்தோம் என்று வையுங்கள். அல்லாஹ் அதை சொல்கிறான். உங்களுடைய சக்கராத் வரை கஷ்டம் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுதார்கள். வா கர்பலா பாப்பாவே, எவ்வளவு கஷ்டம் உள்ள வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஃபாத்திமா, லா கர்ப அலா அபீக பஅத அல்-யௌம். ஃபாத்திமா, இன்றைய நாளுக்கு பிறகு உனது பாப்பாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. என்ன பதில் சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்த அவ்வளவு கஷ்டங்களும் ஃபாத்திமாவுக்கு தெரியும். அதனால்தான் சக்கராத்தில் இவ்வளவு கஷ்டமா என்று அழுதார்கள் ஃபாத்திமா. வா கர்பலா, பாப்பா வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்களை பட்டு விட்டீர்கள். நபி அவர்கள் சொன்ன என்ன பதில் தெரியுமா? மகளே, லா கர்ப அலா அபீக பஅத அல்-யௌம். இன்றைய நாளுக்கு பிறகு உனது பாப்பாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை மகளே. சகோதரர்களே, சக்கராத் வரை கஷ்டம்தான்.
சக்கராத்துக்கு பிறகுதான் நமக்கு நிம்மதி. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். ஏ மனிதனே, ஏ முஸ்லிமே, மார்க்கத்திற்காக நீ இந்த பூமியில் வாழ்ந்தால் ஒரு சக்கராத்தில் உன்னை வரவேற்பது நான். அல்லாஹ் சொல்கிறார். எவ்வாறு வரவேற்பேன்? யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அல்லாஹ் எவ்வாறு வரவேற்பார் தெரியுமா? சகோதரர்களே, வாயால் பிரிந்த உயிர் வானத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த உயிரை அல்லாஹ் அழைப்பான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாவே வா. எவ்வளவு அழகான வார்த்தை சகோதரர்களே, எவ்வளவு அழகான வார்த்தை. ஸ்ரீலங்காவிலிருந்து இந்தியாவுக்கு போனோம் என்று வையுங்கள். இந்தியாவை விடுங்கள், கொழும்புக்கு போனோம், பெட்டாவிலே இறங்கினோம். ஒரு கூட்டாளி கூப்பிட்டு போய் ஒரு ஜூஸ் வாங்கி தருகிறார், குடி. எவ்வளவு சந்தோஷம். ஒரு நண்பனோடு எவ்வளவு சந்தோஷம். ஒரு ஜூஸ் தந்து வரவேற்றாரே. சகோதரர்களே, அடுத்த உலகத்துக்கு செல்ல இருக்கிறோம். நம்மை வரவேற்பான் அல்லாஹ். அல்லாஹ் வரவேற்பான் நம்மை. அல்லாஹ் வரவேற்கும் வார்த்தைகள் யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாவே வா. முதல் வரவேற்பு. இரண்டாவது வரவேற்பு இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா. அல்லாஹு அக்பர். இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பின் பக்கம் வா. எப்படி வா தெரியுமா? ராதியத்தன் மர்திய்யா, பொருந்திக் கொண்டு நம்பியிருப்பார். கோபித்துக் கொண்டு வராதே, கோபித்துக் கொண்டு வராதே. ராதியத்தன் மர்திய்யா, பொருந்திக் கொண்டு வா. நான் உன்னோடு பொருத்தம், நான் உன்னை கோபிக்க மாட்டேன். வா. ராதியத்தன் மர்திய்யா. மூன்றாவது வரவேற்பு ஃபதுகுலி ஃபீ இபாதி, ஃபதுகுலி ஃபீ இபாதி. எனது அடியார்களுக்குள் நுழைந்து கொள். உனக்கு முன்னால் மௌத்தான நல்லடியார்களை வைத்திருக்கிறேன், அவர்களுக்குள் போ. நாலாவது வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்துக்குள் நுழை. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த வரவேற்பு தேவையா? பொறுக்கம், பொறுக்கம். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயிஃபிலே மௌத்தானார்கள். முழு தாயிஃபையும் செய்த ஒரு ஆள். அந்த காலத்தில் கடும் கஷ்டமான காலம். மக்காவில் பிறந்து மதீனாவில் வாழ்ந்து தாயிஃபை இஸ்லாமிய நகரமாக ஆக்கியவர் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ். அவ்வளவு கஷ்டப்பட்டார். அப்துல்லாஹ் பின் அப்பாஸுடைய முகத்திலே 2 கோடுகள் இருந்தது, கண்ணீர் ஓடிய கோடு. அப்துல்லாஹ் பின் அப்பாஸுடைய முகத்தில் கடைசி நேரம் சக்கராத்தை அடைந்தார் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. வஃபாத்தானார். ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள், கஃன் செய்தார்கள். கஃன் செய்யப்பட்ட ஜனாசாவை தொழுவிப்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். ஒரு வெள்ளை பறவை ஒன்று வந்தது. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கஃனுக்குள் புகுந்து எல்லோரும் அதை கண்டார்கள். அந்த வெள்ளை பறவை கஃனுக்குள் நுழைவதை கண்டார்கள். சற்று நேரத்தில் அதை தேடினார்கள், பறவையை காணவில்லை. ஆனால் சத்தம் கேட்டது. ஜனாசாவில் கலந்து கொண்ட அவ்வளோ பேர் அந்த சத்தத்தை கேட்டார்கள். என்ன சத்தம் தெரியுமா? இந்த சத்தம். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா
வாழும் பொழுது இவரை போல் பாருங்கள். ஊருக்காக பாடுபடுங்கள், சமூகத்திற்காக பாடுபடுங்கள், சமூகத்திற்காக முயற்சி செய்யுங்கள், உம்மத்தை எழுப்புங்கள், இந்த முஸ்லிம் சமூகத்தை சீராக்குங்கள். அல்லாஹ் நம்முடைய சகாத்தை இவ்வாறு ஆக்குவான். சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, படித்தவர்களே, இந்த சூரத்துல் ஃபஜ்ரை எடுத்து பாருங்கள். என்னுடைய சிந்தனையால் நான் பேசவில்லை, சூரா ஃபஜ்ரை எடுத்து பாருங்கள். சூரா ஃபஜ்ருக்குள் இருக்கிறது நன்மாராயம். யாரெல்லாம் இந்த சமூகத்திற்காக, ஒரு ஊருக்காக, இந்த சமூகத்திற்காக பாடுபடுவார்களோ அவர்களுடைய சக்கராத் அழகாக அமையும், உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ரமலான் எதிர்வரும் காலங்கள் ரமலான் வரை இருக்கிறது. உம்மத்தை ஒத்துமைப்படுத்தி தௌபாவோடு சீர்திருத்தத்தோடு இந்த சமூகத்தை எடுத்து செல்வோம். சகோதரர்களே, நமக்கு மத்தியில் ஒத்துமையோடும் தீனோடும் மார்க்கத்தோடும் தௌபாவோடும் வாழுவோம். நல்ல உள்ளமுள்ளவர்களாக வாழுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரை செழிப்பாக்குவான். இந்த ஊரில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும். என்னுடைய சக்கராத்தையும் அல்லாஹ் லேசாக்குவான். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய தாய்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உனது கலாமை விளங்கி நடக்க தௌஃபீக் செய்வாயாக. நமது ஊரை செழிப்பாக்குவாயாக, ஒற்றுமை உள்ள ஊராக ஆக்குவாயாக, மார்க்கம் உள்ள ஊராக ஆக்குவாயாக, தீன் உள்ள ஊராக ஆக்குவாயாக. வஞ்சகத்தை, நிஃபாக்கை, நடிப்பை விட்டு உள்ளங்களை பாதுகாப்பாயாக. பரிசுத்தமான உள்ளங்களாக நமது உள்ளங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நல்ல ஈமானை நசீபாக்குவாயாக, ஈமானிலே யகீனை நசீபாக்குவாயாக, தௌபாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த சமூகத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக. உனக்காக வாழ்ந்து உனக்காக வஃபாத்தாக தௌஃபீக் செய்வாயாக. சக்கராத்தை லேசாக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக.